வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கி மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் $30 பில்லியன் அளவை எட்டி சாதனை படைத்துள்ளது. புவிசார் குறியீட்டிற்கான மானியம் ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஐபிஎல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்று பிற்பகல் குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக வரும் செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியா செல்கிறார். வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே வலுவான பிணைப்பு நிலவும் இத்தருணத்தில் முதலீடு மற்றும் பாதுகாப்பு துறைகளில் தீவிர உயர்மட்ட அளவிலான ஒத்துழைப்பை அதிகரிக்க பிரதமரின் இந்த பயணம் வழிகோலும். பரஸ்பர மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்தும் சவுதி அரேபிய மன்னர் முகமது பின் சல்மானுடன் பிரதமர் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் செயல்பட்டு வரும் இலவச நீட் பயிற்சி மையத்தில் மாணாக்கருடன் இன்று கலந்துரையாடிய அவர் ஏழை எளிய மாணாக்கரின் மருத்துவ கனவிற்கு இத்தகைய பயிற்சி மையங்கள் வழிகோலுவதாக கூறினார். இளம் தலைமுறையினர் நன்கு கல்வி பயின்று தங்களுக்கும் நாட்டிற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார். நீட்ல இன்னைக்கு அதிகமாக பாஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க நம்மளுடைய ஏழை மாணவர்கள். அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு எங்களுடைய என்டிஏ அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து மாணவர்கள் எல்லாரும் மருத்துவர்களாக வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு நாம செயல்பட்டு கொண்டிருக்கோம். அஇஅதிமுக பிஜேபி வலிமையான கூட்டணி என கூறிய அவர் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றார். திமுக மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் குறை கூறினார். இதனிடையே திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். திமுகவினர் பெண்களை பற்றி அவதூறாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி கடந்த மார்ச் மாதம் வரை $30 பில்லியன் அளவை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி 14% என்ற அளவை தாண்டியதுடன் பிரேசில், பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இந்திய மருந்து பொருட்களுக்கு அதிக அளவிலான தேவை இருப்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கல்லீரல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உணவே மருந்து என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, எண்ணெய் மற்றும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்து கல்லீரல் நோய்களிலிருந்து பாதுகாப்பு கொள்வது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்நாளை ஒட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தல், எளிய உடற்பயிற்சிகள் உள்ளிட்டவற்றுடன் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வெளியிட்ட செய்தியில் உணவே மருந்து என்ற அடிப்படையில் சிறிய மாற்றங்கள் கூட பெரிய மாறுதல்களை உருவாக்கும் என்றார். 2000 ரூபாய்க்கும் மேலான யுபிஐ பண பரிவர்த்தனைக்கு சரக்கு சேவை வரி விதிக்கப்படும் என்ற செய்திகள் முற்றிலும் தவறானது என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. நிதி அமைச்சகம் வெளியிட்ட செய்தியில் இது தொடர்பாக தற்போது எந்த முடிவும் பரிசீலனையில் இல்லை என்றும் இத்தகைய செய்திகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. வர்த்தகர்களின் தள்ளுபடி விலை சார்ந்த குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மட்டுமே சரக்கு சேவை வரி விதிக்கப்படுவதாகவும் நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஆரியபட்டா நாட்டின் எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு அடித்தளமாக திகழ்ந்ததுடன் உலக அளவில் செயற்கைக்கோளை அதன் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்திய 11வது நாடு என்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைத்ததும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களால் தமிழகம் மாபெரும் வளர்ச்சி அடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் தேசிய அளவில் தமிழகத்தில் மட்டும் 9.4% சிறு குறு நிறுவனங்கள் செயல்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். விரும்பிய எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அடிப்படையில் கலைஞர் கைவினை திட்டம் கைவினைஞர்களை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்தும் என்றார். இதற்காக 20,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் 50,000 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்படும் என்றார். இதற்காக வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார்.
இந்நிகழ்ச்சியில் புவிசார் குறியீடு பெற வழங்கப்படும் மானியம் 25,000 1 லட்சமாக அதிகரிப்பு, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகளில் பங்கேற்க 2 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு 5 கோடியில் ஆய்வகம் உள்ளிட்ட 5 முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். காஞ்சிபுரத்து மழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க 5 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்றும் இயந்திர தளவாடங்கள் கூடிய பொது வசதி மையம் ஏற்படுத்தப்படும். குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சிக்கூட கட்டணத்துக்கான நிதி உதவி 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னதாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் மகளிர் எம்ப்ராய்டரிங் குழுமம், தஞ்சை பேராவூரணியில் 7 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பில் கயிறு குழுமம், ராமநாதபுரம் மாவட்டம் வசந்த் நகரில் 6 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பில் நகை உற்பத்தி குழுமம் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நாட்டிலேயே அதிக அளவில் செல்போன் தயாரிக்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூரில் இன்று பள்ளி நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் செல்போன்களை முறையாக பயன்படுத்தி கற்றலில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட்டு மாணவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். போதைப் பொருட்களை தடுப்பதில் விழிப்புணர்வு காவலர்களாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் செயல்பட்டு இளைய சமுதாயத்தை சீர்மிகுந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் 6360289222 என்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்த தகவல்களை அளிக்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டையை வரும் 24ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் இலவசமாக கண்டுகளிக்க தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் அமைந்துள்ள டேனிஷ் கோட்டை அகழ் வைப்பகத்தில் உள்ள புராதன வரலாற்று சின்னங்கள் மற்றும் பண்டைய கால சுவடுகளை தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர். இம்மாதம் 24ஆம் தேதி வரை மரபு தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த 7 நாட்களும் பொதுமக்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் என அனைவருக்கும் டேனிஷ் கோட்டை மற்றும் தொல்லியல் அகழ் வைப்பகத்தை இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கோதையாறு, திற்பரப்பு அருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியாக அதிகரித்துள்ளது. சிவகங்கை, பெரம்பலூர் மாவட்டங்களில் கோடைக்கால பயிற்சி முகாம் வரும் வெள்ளிக்கிழமை முதல் 21 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. தடகளம், கூடைப்பந்து, ஹாக்கி உள்ளிட்ட பிரிவுகளில் சான்றிதழுடன் கூடிய பயிற்சி இதில் வழங்கப்படும். மீன்பிடி தடைக்காலத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளது. பாரம்பரிய நாட்டுப்படகு மற்றும் ஃபைபர் படகு மீனவர்கள் மட்டுமே கடலுக்கு செல்வதால் சீலா, விளை, ஊழி, பாறை உள்ளிட்ட மீன்கள் கிலோ 300 ரூபாய் முதல் 1300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பொது இடங்களில் அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. வரும் 21ஆம் தேதிக்குள் இப்பணிகளை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து இந்நடவடிக்கை. IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கி மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் $30 பில்லியன் அளவை எட்டி சாதனை படைத்துள்ளது. புவிசார் குறியீட்டிற்கான மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்று பிற்பகல் குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.